நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். நெல்லிக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்காக பெரிய நெல்லிக்காய் ஒரு கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அந்த 1 கிலோ நெல்லிக்காயவும் இட்லி கொப்பரையில் வச்சு மேல் தட்டில் வச்சு அவிச்சு அந்த கொட்டையை நீக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஓரளவு ஒரு 1/4 பங்கு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். இந்த நெல்லிக்காய் ஊறுகாயில் போடுறதுக்கு இந்த பொடி வகைகள் எடுத்திருக்கேன். அந்த பொடி வகைகளில் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் இது கடுகு வெந்தய பொடி. ஏற்கனவே நான் கடுகு வெந்தய பொடி வறுத்து மிக்சியில் அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். அதில் தான் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடுகு வெந்தய பொடி எப்படி செய்கிறதுன்னா 2 ஸ்பூன் கடுகுன்னா 1 ஸ்பூன் வெந்தயம் அந்த கணக்கில் வறுத்துக்கிட்டு பொடி பண்ணி வைக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் காயப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்காக கடுகு உளுந்து கருவேப்பிலை எண்ணெய் 150 கிராம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். 150 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊறுகாய்க்கு எண்ணெய் கூடுதலாக ஊற்றினாதான் ஊறுகாய் கெட்டு போகாது. கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை அடுத்து நெல்லிக்காய் போட்டுக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சி வச்ச நெல்லிக்காயை போட்டுக்கலாம். இதுலயே உப்பு போட்டுக்கலாம். வத்தல் பொடி போட்டுக்கலாம். வத்தல் பொடி 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த அளவு ஸ்பூன்ல தான் நான் உப்பு போட்டிருக்கேன். உப்பு 3 ஸ்பூனும் மிளகாப்பொடி 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு 2 ஸ்பூன் கடுகு வெந்தய பொடி வறுத்து அரைச்ச பொடி, அப்புறம் 1/2 ஸ்பூன் இதுக்கு காயப்பொடி போட்டு ஊறுகாய் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா இருக்கு. ஊறுகாய் ரெடியா வச்சுப்போம், இறக்கிடலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் செய்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க.